லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். RN ரவி அவர்கள் 2 மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறாரு. அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம் உள்ளிட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாரு. இது குறித்து முதல்வர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் பயந்துட்டாருன்னு நினைக்கிறேன். நாங்கள் எங்கே நீதிமன்றத்தில் போய் நாடிடுவோமோ, அவமானமாக போயிடுவோங்கிற பயத்தில் ஒப்புதல் கொடுத்துருக்கிறாரு. இது எதிர்பார்த்த ஒன்று தான் முதல்வர் சொல்கிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அதாவது மான அவமானம் பற்றியெல்லாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு படத்தில் வடிவேலு பாவம் டீ கடையில் நின்றுட்டுருக்காப்புல, ஒருத்தர் வந்து ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு பேப்பர் வாசிப்பாப்புல. அவங்க கூட இருந்தவங்க வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. என்ன நீங்களும் உட்காருங்கண்ணே, உங்களுக்கும் கால் இருக்குல்லண்ணே, கால் மேலே கால் போடுங்கண்ணே, நீங்களும் படிங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து ஒரு பெஞ்சு ஸ்டூலு, அதில் உட்காந்து நீங்களும் சாஞ்சிக்கோங்கன்னொடனே அந்த பின்னாடி ஒன்றுமே இல்லாமல் சாயமானமே இல்லாமல் சாய போய் அப்படியே சாக்கடையில் விழுந்துட்டு கடைசியில் அந்த மாதிரி உசுப்பேத்தி விட்டாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கன்னே தெரியாது. மரியாதை கௌரவம்னு சொல்லி இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இன்றைக்கி இந்த ஆளுநர் அவர்களை உசுப்பேத்தி விட்டவர்கள் எங்கே? அந்த உசுப்பேத்தி விட்டவர்கள் மட்டும் இப்போ கூட இருந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி நடந்தே இருக்காது. அந்த உசுப்பேத்தி விட்டவர்கள் எல்லாம் இன்றைக்கி கை கழுவிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்கவுங்க இடத்துல இருந்த உடனே இதுக்கப்புறம் வேறு ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு கையறு நிலை. என்ன பண்ணுறது, யார்கிட்ட போகிறது, யார்கிட்ட போய் முறையிடுறது, யார் நம்மளை காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு இடத்துல தான் இன்றைக்கி இருக்கிறார். இல்லாட்டி யோசிச்சு பாருங்கள், நம்ம சட்டமன்றத்தினுடைய கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஆளுநர் வந்து இந்த இதை வாசிக்கணும் அப்படின்றது ஒரு மரபு. அதாவது மாநில அரசு என்ன எழுதி கொடுத்துருக்குதோ அதை வாசிக்க வேண்டியது மரபு. அந்த மாதிரியான சூழல்களில் வந்து அங்கே வந்து சண்டை போட்டுட்டு போகிறத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். அப்போவே வந்து அவர் ஒன்றுமே நினச்சிக்கல. அப்போது அவர் கூட இருந்த அந்த உசுப்பேத்தி விட்டவர்கள்லாம் அவரு கூட வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில், இன்றைக்கி சூழலில் எல்லாரும் கைவிரிச்சு போனதுனால இதுக்கு மேலே நம்ம வேறு எதுவுமே செய்ய முடியாது. குறைந்தபட்சம் இந்த இடத்தையாவது வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இந்த மாதிரி வந்திருக்கிறாருன்னு தோணுது. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, குடியரசுத் தலைவரே இவங்க திரௌபதி முர்மு அவர்களே வந்து இந்த மாதிரியான இது நீதிமன்றத்திலேருந்து நீங்கள் மாநிலத்தில் கொடுத்த மசோதாக்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து கையெழுத்து போடணும் அப்படின்னு சொல்லும்போது அதையே வந்து எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லி சட்டத்தில் இது போல இடம் இல்லை எப்படி நீங்கள் சொல்லலாம்னு கேள்வி எழுப்புறேன். எனக்கு புரியலையே, இது சட்டத்தில் வந்து இடம் இருக்கா, அப்போ நான் யார் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அளவுக்கு இருக்கிறாங்க அவங்க. ஆனால் இவர் என்னடானா பாவம் வேறு எந்த வழியுமே இல்லாமல் இன்றைக்கி இங்கே வந்து நிற்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா, அவரை எல்லாரும் இன்றைக்கி கை கழுவி விட்டுட்டாங்க அப்படின்றதான் வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால் இதுக்கு மேலே அவரால் வந்து தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய அதிகாரம், தன்னுடைய பொறுப்பு, பதவின்னு சொல்லி எதையாவது கிளைம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பில்லை. அதனால் மான அவமானம் பற்றியெல்லாம் அவங்க யோசிப்பாங்க அப்படின்னு எனக்கு வந்து தோணலை. அதனால் முதல்வர் வந்து கொஞ்சம் ஓரளவு ஒரு கண்ணியத்தோடு நடத்தணுமே அப்படின்றதுக்காக அந்த வார்த்தைகளை சொல்லியிருப்பாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும்பொழுதே 4 மசோதா ஒப்புதல் அளித்தார். அதுக்கப்புறம் 2, இப்போ ஒரு 2. இது அவருக்கான ஒரு மாற்றமாக பார்க்கலாமா, இல்லைன்னா முதல்வர் சொன்னது போல் ஒரு பயத்தின் வெளிப்பாடா? அதுதான், வேறு யாருமே இல்லைங்க பார்க்கறதுக்குன்னு சொல்லி. மேல்மட்ட அளவில் சப்போர்ட் இருக்கும் பொழுது உடனடியாக ஒரு ஒப்புதல் கொடுக்குறாருல, அங்கே மறுக்கிறாங்க, ஆனால் இவர் ஒப்புதல் கொடுக்குறாரு. முரண்பாடு. அங்கே வந்துட்டு நல்ல பாதுகாப்பான ஒரு இடமா அது இல்லை. சரி நீங்கள் பண்ணுங்க, பண்ணாட்டி விடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ரீதியில் தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து ஓரளவு நம்ம அவங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு நமக்கு இது கொடுக்க வந்தோன்னா கடைசியில் இது நமக்கே வந்து பேக் ஃபயர் ஆகிடுமோ. எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இவர் ரொம்ப நாளாக தமிழ்நாட்டில் இப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் அப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் இது இல்லை, தமிழ்நாட்டில் அது இல்லை. எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டை வந்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்றதுக்காகவே இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாரோ. ஆளுநர் அப்படின்ற அந்த பதவியிலேருந்து இறக்கிட்டு என்னை ஒரு ஆராய்ச்சியாளராக மாற்றி விடுங்க அப்படின்றதுக்காகவே இதை வந்து பேசுகிறாரோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஒரு ஆளுநருடைய தகுதி என்ன, ஒரு ஆளுநருடைய அதிகார வரம்பு எப்படிப்பட்டது, அவர் அதை வச்சு என்ன செய்ய முடியும் அப்படின்றத எல்லாத்தையும் பார்க்காம கல்வி நிலை எப்படி இருக்குது தெரியுமா, அப்புறம் இது டாக்டர் பட்டம் வாங்கினவர்களுக்கு டாக்டர் பட்டம் அது எப்படி இருக்குது தெரியுமா. நான் என்ன கேட்குறேன், இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் இது போன்ற பல்வேறு பல்கலைக்கழகத்தில் ஏன் பதிவாளர்கள் நியமிக்கப்படலை, ஏன் வந்து துணை அதை வைஸ் சான்சலர்னு சொல்லக்கூடியவர்கள் ஏன் வந்து நியமிக்கப்படலை, இதையெல்லாம் பார்க்குறத விட்டுட்டு இந்த மாதிரி இங்கே அது இருக்குது இங்கே இது இருக்குதுன்னு சொல்கிறதுனால
தமிழ்நாட்டின் மீது ஒரு தீராத காதல் கொண்டு அந்த தமிழ்நாட்டின் மீது ஒரு பெரிய ஆராய்ச்சி நடத்தணும், அதனால் கீழடி மாதிரியான பகுதிகளில் ஆளுநரை அனுப்பி வைக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப பணிவோடு வந்து கேட்டுக்கிறேன். அதனால் இவருக்கு பின்னாடி தாங்கி பிடிப்பதற்கான எல்லா இதுவும் போயிடுச்சு, எல்லா செவறுகளும் எல்லா இதுவும் அனுசரணையும் போனதுனால இவர் வேற வழி இல்லாமல் குறைந்தபட்சம் நாகாலாந்துலேருந்து ரொம்ப மோசமான முறையில் தமிழ்நாட்டுக்கு வந்தார் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நிலைமை மறுபடியும் வந்துடக்கூடாது. குடியரசுத் தலைவரே நீதிமன்றம் சுத்த விட்டுருச்சு, நம்மெல்லாம் எப்படி? ஏன்னா ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸுன்னுவாங்க, வரலாறு வந்து மறுபடியும் வரும். அந்த மாதிரி மறுபடியும் ஒரு இடம் வந்தது அப்படின்னு சொன்னால் ரொம்ப அது நம்முடைய டிக்னிட்டிக்கு வந்து மோசமாக இருக்குமே. இத்தனை வருஷமாக நம்ம கட்டி காப்பாற்றின நம்முடைய அந்த பதவி அதெல்லாம் வந்து போயிடுமே அப்படின்றதுக்காக இன்றைக்கி சரி போகட்டும், இதுக்கு வந்து நான் ஒப்புதல் கொடுக்குறேன், அதுக்கு வந்து கையெழுத்து போட்டுறேன், கையெழுத்து தானேங்க போடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், இந்தியாவினுடைய முதல் குடிமகள் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான். அந்த குடியரசுத் தலைவருக்கே இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய கண்டனத்தை வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு. அதனால் இப்போது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசில் இருக்கக்கூடிய அரசு இயந்திரங்க எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. என்னடா நீதிமன்றத்தை வச்சு நம்ம இத்தனை வருஷமாக காரியத்தை சாதிச்சுக்கிட்டே இருந்தோம், ஆனால் இன்னைக்கு குடியரசுத் தலைவருக்கே வந்து ஒரு நெருக்கடியை கொடுத்துருக்கு அப்படின்னு சொன்னால் இதுக்கு மேலே நம்மலாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஒன்றிய அரசு இயந்திரங்கள்லாம் அப்படியே ஸ்தம்பிச்சு போன உடனே இப்போ அப்படியே இவர் யோசிச்சு பார்க்குறார், அங்கேயாவது ஒன்றிய அரசு குடியரசுத் தலைவருக்கு ஒரு இதுவாக இருந்தது பலமாக, இங்கே நம்மளோ மாநிலத்தில் தனித்து விடப்பட்டிருக்கிறோம், இப்போ இந்த இடத்துல குடியரசுத் தலைவருக்கே இந்த கதி அப்படின்னு சொன்னால் நம்ம சாதாரண ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர் அப்படின்னும் பொழுது நமக்கு என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சுறுத்தல் அவருடைய முகத்தில் வந்து நம்ம நல்லாவே பார்க்குறோம். அதனால் இதுக்கு மேலே அவர் வந்து வீராவேசம் பேசுவாரா, வேறு மாதிரியான வலதுசாரியான கொள்கைகளை சொல்லுவாரா, இந்த தமிழ் வாழ்த்துலலாம் கையை வைப்பாரா அப்படின்னா இதுக்கு மேலே இது வந்து நடக்காது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னு தொடர்ச்சியாக அந்த போர் அப்படின்னு சொன்ன காலகட்டத்திலேயே எல்லாருமே பேசினாங்க. அது தொடர்ச்சியாக மறுத்துக்கிட்டே வந்தாங்க. இப்போ இராணுவ தளபதி அதை ஒத்துட்ருக்கிறாரு, ரஃபேல் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது உண்மை தான், ஆனால் எத்தனைலாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகுல் காந்தி தொடர்ச்சியாக கேள்வி எழுப்பினார், எப்படி நீங்கள் போரை நிப்பாட்டினீங்க, எவ்வளோ விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது, இந்த தகவலெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், உடனடியாக கூட்டத்தை போடுங்க அப்படின்னாரு. ஆனால் மோடி அதெல்லாம் தவிர்த்து விட்டு ஆப்ரேஷன் சிந்தூர் வெற்றி விழாவில் பீகார், குஜராத் இது போன்ற இடங்களில் ரோட் ஷோலாம் பண்ணார். இப்போ அந்த விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துடுச்சு இல்லை, இது பல்வேறு விமர்சனங்களுக்கு உள்ளாகுது, இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அப்பல்லோ மருத்துவமனைக்கு போனது வரைக்கும் நமக்கு தெரியுது, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே நமக்கு தெரியல இல்லையா. அந்த மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாதது தான் இந்த அரசாங்கத்தினுடைய திறமையே. அதிமுகவிலேயே யாருமே மூச்சு விடாமல் வச்சுருந்தாங்களே, இது எவ்வளோ பெரிய அநியாயம். ஒரு தமிழ்நாட்டினுடைய முதல்வருக்கே என்ன நடந்ததுன்னு தெரியலன்னா அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதாரண குடிமக்களினுடைய நிலைமை என்ன? ஏதாவது கொன்று எரிச்சு போட்டு கூட ஒன்றுமே நடக்காத போல் இருப்பாங்க போல இருக்கே அப்படின்றது தானே நிலைமை. இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுச்சு அப்படின்றத பட்டிமன்றங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போல் வேறு சில டாக் ஷோவில் வந்து இதனுடைய எதிரொலியை வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா கூட எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு மேலேயும் உங்கள் வாயை திறந்து பேசுவாங்க அப்படின்னு நம்புறது எந்த அளவுக்கு சரியாக வரும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் இவர்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, எதையாவது ஒன்றை வச்சுக்கிட்டு அதன் வழியாக ஓட்டுகளை அறுவடை செய்ய வேண்டும், அவ்வளோதான். நான் என்ன கேட்குறேன், பெஹல்காமில் வந்து இப்படி ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு உளவுத்துறை ஏற்கனவே சொன்னதாக சொல்லப்படுது. ஏன்னா பிரதமர் அவர்கள் அந்த பகுதிக்கு போக வேண்டிய ஒரு சூழல், ஆனால் இப்படி ஒரு உளவுத்துறை ரிப்போர்ட் வந்ததுனால அவர் அங்கே போகாமல் தவிர்த்துட்டார் அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. அப்போது தன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்ட ஒரு பிரதமர் தன்னுடைய மக்களினுடைய உயிரை பற்றி நினைச்சாரா? இப்படி அங்கே வந்து ஏற்கனவே ஒரு தாக்குதல் நடக்க போகுது அப்படின்னு செய்தி வந்திருந்தாலும் சரி, இல்லை வராமல் போனாலும் சரி, ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாப்பினுடைய நடவடிக்கை என்ன? ஒன்றுமே இல்லையே, யாருமே இல்லை அப்படின்றது தான் அங்கே சென்ற சுற்றுலா பயணிகளினுடைய ஒரு வாக்குமூலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த சூழலில் இவர் ஏன் இந்த தாக்குதலை வந்து ஊக்குவிச்சாரா, இல்லை அது இயல்பாக நடந்ததா, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மறைக்கக்கூடிய நோக்கம் என்ன? அதாவது ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது அப்படின்னா மக்களுக்கு தெரிவிக்கலாம், இந்த விமானிக்கு என்னாச்சுங்கிற கேள்வியெல்லாம் எழுப்புறாங்க. விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டாச்சு,
அப்போ அதை ஓட்டிட்டு போன விமானி எங்கே அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. அது ஏன் மறைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? ராமாயணத்தில் ஒரு பகுதிங்க, ராமனுக்கும் ராவணனுக்கும் சண்டை நடக்குது, பயங்கரமான சண்டை. அதில் ராவணனுடைய தரப்புலேருந்து நிறைய பேர் வந்து கொல்லப்படுறாங்க. எல்லாம் முடிஞ்சிடுச்சு. கடைசியாக ராவணனும் இறந்து போயிட்டான். இறந்து போனதுக்கப்புறமா இந்த பக்கமும் செத்து போயிருக்காங்க, ராமன் தரப்புலையும் செத்து போயிருக்காங்க, ராவணன் தரப்புலையும் செத்து போயிருக்காங்க. ராமனுக்கு வந்து ஒரு தனியான ஒரு சக்தி உண்டு அப்படின்னு ராமாயணம் பேசுது. என்ன அப்படின்னா, செத்தவங்கள மறுபடியும் உயிர் பிச்சு கொண்டு வருவாராம். அதனால் என்ன பண்ணுறாருன்னா, இந்த செத்துப்போன உடல்களை எல்லாம் நான் சேமித்து வைக்க சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கொண்டு வாங்க, நான் உயிர்ப்பிக்கிறேன்னாராம். அதை போலவே ராவணன் தரப்புலையும் விபீஷ்ணன் ராவனுடைய தம்பி வந்து ராமனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தான் இல்லையா, அவனை கூப்பிட்டு உங்கள் அண்ணன் இடத்துல வந்து செத்து போனவங்க இருக்காங்க இல்லையா, அந்த உடல்களையும் கொண்டு வாங்க, நான் உயிர்ப்பிச்சு கொடுக்குறேன்னாராம். சரின்னு இந்த ராமனுடைய தரப்புல இருந்து செத்தவங்களெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, உயிர்ப்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனுடைய தரப்புல இருந்து செத்த உடல்களை தேடினா ஒரு உடல் கூட கிடைக்கல. என்னடா அது, ஒரு உடல் கூட கிடைக்கலையே, என்னடா அப்படின்னு கேட்டால் அதுக்கப்புறமா தான் சொல்கிறாங்க, செத்துப்போன உடல்களை வந்து குவிச்சு வச்சோம் அப்படின்னா அது பார்க்குற அந்த சண்டையில் இருக்கிறாங்க இல்லையா வீரர்களுக்கு அது ஒரு பெரிய பயமாக இருக்கும். அப்படின்னால ராவணன் என்ன சொல்லிட்டாங்க, செத்தவங்கள உடனுக்குடன் கடலில் எடுத்துகிட்டு போய் வீசுங்க. அப்போது இதனுடைய தொடர்ச்சி தான். நீங்கள் வந்து இந்து ராஷ்டிரம் எது வந்து வரணும், ராமராஜ்யம் வரணும் அப்படின்லாம் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போது ராவணன் என்ன மாதிரியான ஒரு மனநிலை இருந்திருக்கிறான்? அப்போது நம்முடைய அழிவுகள், நம்முடைய பலவீனம் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கிறான். அப்போ சக வீரர்களுக்கு அது எதுவுமே தெரியாமல் பாதுகாக்கணும்னா என்ன பண்ணணும்னா, அந்த மாதிரி நடந்ததையே காட்டக்கூடாது. அப்படியான ஒரு நிலையில தான் இன்னைக்கு இந்திய அரசு இருக்கு அப்படின்றது. ரோட் ஷோவில் போனால் கேள்வி கேட்பாங்க. ரோட் ஷோவில் யாருமே கேள்வியே கேட்க மாட்டாங்களே, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நீங்கள் தயாரித்து வச்சுருக்கீங்களா, அந்த மண்ணில் வந்து நீங்கள் கல்வியை கொடுத்துருக்கிறீங்களா, அந்த மக்களுக்கு வந்து சரியான வேலை வாய்ப்பை கொடுத்துருக்கீங்களா, அங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெறிய தவிர, மத வெறிய தவிர வேற என்ன கொடுத்துருக்கிறீங்க? அதுலேயும் வந்து சாதி ரீதியாக தலித் மக்கள் என்று சொன்னால் அவர்களை வந்து நடத்தக்கூடிய விதம் வேற, பெண்கள் என்று அதுலேயும் தலித் பெண்கள் என்று சொன்னால் அவர்களை வந்து நடத்தக்கூடிய விதம் வேற. அதுலேயும் ஒரு நீதி அரசரே கேட்குறாரு, ஒரு தலித் பெண்ணை போயிட்டு ஒரு ஆதிக்க சாதியில் இருப்பவர் எப்படி போய் தொடுவார்னு கேட்டார் பாருங்க. இந்த மாதிரியான கேள்விகளை நீங்கள் வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால் பிரதமர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த சில நேரங்களில் குழந்தைங்கள்லாம் பட்டாம்பூச்சி பறக்கும்போது அதை போய் தொட்டு பார்க்கும். அப்படி தொடும்பொழுது அதனுடைய வண்ணம் சில நேரம் விரல்களில் ஒட்டும் இல்லையா, அந்த மாதிரி இப்படி ஒரு பெஹல்காம் தாக்குதலை ஒரு வண்ணமாக பூசிக்கிட்டு இதுக்கு வந்து நாங்கள் பதிலடி கொடுக்குறோம், இதை வந்து எங்களுடைய தலைமையின் கீழே அந்த பாகிஸ்தானுக்கு ஒரு பாடம் கற்பிக்க போகிறோம் அப்படின்றத ஒரு பிரச்சார உத்தியாக இவர் எடுத்துகிட்டு இருக்கிறார் அப்படின்றது. இவர் இதுவரைக்கும் எதையோடையோ விளையாடிட்டு இருந்தார், ஆனால் இன்னைக்கு உயிர்களோடு விளையாடுறார் அப்படின்றது தான் ரொம்ப பெரிய ஒரு அவமானமாக இருக்குது. ஒரு இந்திய நாடு, இத்தனை ஒரு பெரிய ஜனநாயக ஒரு நாடு, இவ்வளவு அழகாக வந்து நம்முடைய விடுதலை நாளை வந்து நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்படி வந்து உயிர்களோடு விளையாடக்கூடிய ஒரு பிரதமரை இந்த நாடு சந்தித்திருக்கிறது அப்படின்றது இந்த நாட்டுக்கு கிடைச்ச சாபமா இல்லை யாருடைய சாபம்னு தெரியல. நன்றி மேடம், நிறைய நல்ல தகவல்களை நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.